கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைகளின் 3ஆம் கட்டத்தின் இறுதி நாள் அகழ்வு நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவு பெற்றுள்ளன. முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் தர்மலிங்கம் பிரதீபனின் மேற்பார்வையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர், விசேட சட்ட வைத்திய அதிகாரி கே வாசுதேவா, மனித உரிமைகள் சார் சட்டத்தரணிகள், காணாமல் போனோர் அலுவலக அதிகாரிகள், தடயவியல் போலீசார் உள்ளிட்ட பலரின் பங்கேற்புடன் குறித்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த கண்காணிப்பு நடவடிக்கையில் மனித உரிமைகள் சார்ந்த சட்டத்தரணிகளும் காணாமல் போனோர் அலுவலகத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் ஈடுபட்டிருந்தனர். கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியிலிருந்து அனைத்து மனித எச்சங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 52 மனித எச்சங்களும் பல்வேறு சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். 3 கட்டங்களாக நடைபெற்ற இந்த மனித அகழ்வு பணியின் போது 52 மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. மனித அகழ்வு பணியின் இடைக்கால அறிக்கை பேராசிரியர் ராஜ் சோமதேவ அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அது 94ஆம் ஆண்டுக்கும் 96ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதிக்குரிய எச்சங்களாக இருக்கலாம் என்று சொல்லி இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இன்று நீதிமன்றத்தில் கட்டளை ஒன்று ஆக்கப்பட்டுள்ளது. இறப்புக்கான காரணம், பால், வயது, உயரம், விடயங்கள் உள்ளடக்கப்பட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும். இது போன்ற அறிக்கைகள் எல்லாம் கிடைக்கப்பெற்ற பிறகு ஒட்டுமொத்த அறிக்கைகளை வைத்து ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் என்று கௌரவ மன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தோம். அதன்படி இந்த வழக்கு மீண்டும் 8ஆம் தேதி 8ஆம் மாதம் அழைக்கப்பட இருக்கின்றது. அத்தோடு நாங்கள் நீதிமன்றத்திற்கு கவனத்துக்கு கொண்டு வந்தோம். இது சர்வதேச நியமனங்களுக்கு அமைவாக இந்த புதைக்குழி மூடப்பட வேண்டும் என்று தொல்பொருளியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ மற்றும் ஸ்கேன் பரிசோதனை முடிவுகளின் பிரகாரம் இம்மனித புதைக்குழியானது மேலும் நீட்டிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் இன்று பகுதி அளவில் மூடப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு சில தினங்களில் காணாமலாக்கப்பட்டோர் பணியகத்தினை சேர்ந்த அதிகாரிகள் முற்றுமுழுதாக இம்மனித புதைக்குழியினை மூடுவார்கள்.